ஹாய்! ஹலோ! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் என்னோட ஸ்டைல்ல. அதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் 1/2 கேஜி மட்டன் எடுத்திருக்கேங்க. அத வந்து குக்கர்ல வந்துட்டு மட்டனு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல் உப்பு சேர்த்து ஒரு 8 விசில் நான் விட்டுருக்கேன். ஒரு 90% வெந்துருங்க. அது ஓரமா வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு பக்கத்து என்னன்னா, தேவையான அளவு ஆயில் விட்டு நம்மளுக்கு பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாமே போட்டுருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு, அத வந்து பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பொதுவாவே இந்த மாரி மட்டன், சிக்கன்லாம் செய்யும் பொழுது சோம்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் 2 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். அதில தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக விடுங்க. எப்பவுமே நம்ம வெங்காயத்துக்கு வந்து உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வெந்துரும். ஸோ உப்பும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நல்லா சுருள வேகட்டும். வெந்த பிறகு 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து என்னோட பாப்பா மகளுக்காக வந்து கம்மியா தாங்க போடுவேன். உங்களுக்கு காரசாரமா நல்ல ஸ்பைசியா வேணும் அப்படின்னா, பச்சை மிளகா நிறையா சேர்த்துக்கோங்க. இதுவே எங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். ஸோ 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி பழம் அதையும் அதில சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. எப்பவுமே சொல்றது தான், நல்லா தக்காளி, வெங்காயத்த குழைய வேக விடுங்க. அப்பதான் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டனையும் எடுத்து அதில சேர்த்துக்கோங்க. நான் வந்து மறந்துட்டேங்க. மட்டன் வேக வச்ச அந்த தண்ணிய ஊத்துனோம்னா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஆனா நான் சுத்தர மறந்துட்டேன். நீங்க மறக்காம மட்டன வேக வச்ச அந்த தண்ணியிலேயே குழம்பா இருந்தாலும் சரி, கிரேவியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளு, அதுக்கப்புறம் கரம் மசாலா. கரம் மசாலா இல்ல அப்டின்னா கடையில வாங்கி வச்சுக்கோங்க. நானுமே கடையில தான் வாங்கி வச்சிருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளு, அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. நான் அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். நீங்க எப்போ வேணாலும் சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு மூடிய போட்டு மூடி கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேம்ல நல்லா கொதிச்சு வரட்டும். என்னடா தண்ணியா இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? போக போக நம்மளுக்கு கட்டியாயிரும். அந்த கிரேவி அளவுக்கு வந்துரும். நல்லா கொதிச்சு வரட்டும். நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து மல்லித்தூள் இப்ப தான் போட்டேன். மறந்துட்டேன் போடுறதுக்கு. நீங்க இப்பவும் போடலாம். இல்ல இதுக்கு முன்னாடியுமே நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்கும்போதும் போடலாம். எப்போ போட்டாலுமே டேஸ்ட் மாறாது. அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். இப்ப நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நமக்கு. இப்போ வந்து என்ன அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இது 2யும் தூவி விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லயே வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இத பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து மல்லி தழைய தூவி விட்டு அதே சிம்லயே வைங்க. அந்த மல்லி தழையோட வாசனை எல்லாம் அதில இறங்கி சூப்பரா அந்த கெட்டியான ஒரு தன்மைக்கு வந்துரும். இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சூப்பரான மட்டன் கிரேவி ரெடிங்க. உண்மையாவே சொல்றேன், டேஸ்ட்டு அல்டிமேட்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அப்படியே சிம்லயே வச்சீங்க அப்படின்னா, அழகான சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் கிரேவி ரெடிங்க. ஆமா. இப்படி தான் மட்டன் கிரேவி இருக்கும். குழம்பு வந்து நம்மளுக்கு தண்ணியா கொஞ்சம் ஊத்திக்கிற மாரி வைப்போம். இது வந்து பெரட்டிக்கிற மாரி வைப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.